ஹாய், திஸ் இஸ் கௌஷி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெலிவரிக்கு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன்சைட் மை ஹாஸ்பிட்டல் பேக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஜிஹெச்சில் தான் வந்து டெலிவரிக்கு வந்து அட்மிட் ஆக போகிறேன். இப்போ நான் ஏன் இப்படி உட்காந்து அந்த இன்ட்ரோலலாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் தான் நான் அட்மிட் ஆக போகிறேன். பெயின் வந்துட்டு அந்த பெயின்லேயே தான் நான் வந்து இந்த வீடியோவும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் வந்து என்னால் எடுக்க முடியல. வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. சொல்லப்போனால் வந்து 9th மந்த்தில் எனக்கு வளகாப்பு போட்டாங்க. அப்போவே நான் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். என்னால் வந்து வீடியோ எடுத்து கவர் பண்ண வைக்க முடியல. ரொம்ப டயர்டாகிட்டேன் அந்த 9th மந்த்தில். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், 7th மந்த்லேயே நான் ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் அட்மிட் ஆகிருந்தேன். ஜிஹெச்சில் தான் அட்மிட் ஆகிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி போன அன்றைக்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்பட்டது, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்த்து வச்சு அதில் ஒன்று தான் அந்த ஃபேனு. அப்பப்போ கொஞ்சம் வந்து எனக்கு அங்கே வந்து ஹீட்டாக இருக்க மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ இந்த குட்டி ஃபேன் எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த டயப்பர் வந்து நான் வாங்கினேன். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்னர் மாதிரியே இருக்கும். அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் மாதிரியே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து ரிவ்யூ பார்த்தேன். நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த இச்சிங்காக இருந்த டைம்லலாம். அப்புறம் ஜிஹெச்னாலே வந்து நமக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் கோடு மாதிரி இது வந்து நம்ம வாங்கணும். அப்போ நான் 7th மந்த்லேயே வாங்கினதை வந்து நல்லா துவைச்சி வச்சுட்டேன். அதுதாங்க எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நம்ம அங்கே இருக்கிற வரைக்குமே அந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு வரப்போ அந்த நைட்டி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா வந்து குழந்தைக்கு என்னென்னலாம் வந்து ஸ்டார்டிங்கில் தேவை அப்படிங்கிறதுல வந்து ஒரு 2 செட்டில் ஒவ்வொரு செட்டு வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி எல்லாத்தையுமே வந்து துவைச்சி லைட்டாக அயர்ன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். சும்மா 2 போட்டுக்கிறதுக்கு ஒரு பனியன் கிளாத் மாதிரி 2, அப்புறம் வந்து குல்லா இந்த மாதிரி 2 வாங்கி வச்சுருந்தேன். கையில் போடுறது, காலில் போடுறது, அவனுக்கு சாக்ஸ் மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து வயிற்றில் இருக்கிறப்பே ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இது ஆண் குழந்தை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் வந்து என் பையன் அப்படிங்கிற மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பேசவும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டவல், அப்புறம் வந்து ஒரு சிசர் எடுத்து வச்சுக்கலாம். சிசர் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த நாப்கின் போடுறப்போ வந்து நம்மளால் ஒரு வேளை அந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுறப்ப கழட்ட முடியாது. கீழெல்லாம் வந்து குனிஞ்சு இது பண்ண முடியாது. அப்போ சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா டவல் எடுத்து வச்சுக்கணுன்னு, எனக்கும் இன்னொரு டவலும் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா வந்து இந்த பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டவல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாஷ் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன். அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா வந்து இதில் நான் காட்டாமல் இருந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபீடிங் பிரேசியர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டிங்க. அது ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஹேவ் திங்ஸ்ன்னு சொல்லுவேன். அது வந்து நான் வாங்காமல் விட்டுட்டேன். அதை நான் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் என்ன நினச்சேன்னு தெரியல. அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள். அப்புறமா அதை வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. அப்புறமா வந்து என்னோடய இது ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அது கொஞ்சம் தனியாக ஒரு பேக் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஃப்ளாஸ்க்கு வந்து பால், காஃபி அது வாங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வந்து சிசர் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 திங்ஸ் நான் வந்து மிஸ் அவுட் பண்ணேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதையும். இன்னும் 2 நைட்டியும் எடுத்து வச்சுருக்கலாம். நான் ஒரு நைட்டி தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 2 நைட்டி எடுத்து வச்சுருக்கலாம். அப்புறம் அந்த பர்ப் டவலு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் தம்பிக்கு. வேறு எந்த திங்ஸும் கிடையாது.